அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை வாகை குளம். வாகை குளத்துல ஒரு 20 அடி ரோட்டு மேல ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட மிக வடிவாகவும் அழகாகவும் வாகையாகவும் அமைஞ்சிருக்க அந்த வாகை குளத்துல உள்ள வீட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேவர் பிளாக் கல் போட்ட ஒரு 20 அடி ரோட்டு மேலே மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் இடம்லாம் விட்டுருக்காங்க. கொஞ்சம் நம்ம 2 வீலர்லாம் ஏற்றி நிப்பாட்டிக்கிற அளவுக்கு பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. சின்னதாக மினி கார் கூட அங்கே நிப்பாட்டிக்கிற முடியும். இப்போ முன்னாடி இருக்க அந்த எம்எஸ் கேட்டை நம்ம திறந்து இப்போ முன்பக்கம் இருக்க பார்க்கிங் ஏரியா பாருங்க. இந்த பார்க்கிங் ஏரியாவை வந்து ஒரு மினி பார்க்கிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கிங் ஏரியா தளத்தில் ஃபுல்லாகவே நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பக்கம் செவர்லையும் அரை செவருக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்புறம் முன்னாடி 2 குழா இன்னும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 2 குழா இருக்குது, வாச தெளிக்க கொள்ள வேண்டும். அது போக முன்னாடி சப்போஸ் வாஷிங் மிஷின் இங்கே யூஸ் பண்ணுறா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே குழா வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தலைவாசல் போகிறதுக்கு ஒரு 3 படி ஏறி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் தான் பார்க்குறோம். தலைவாசல் பாருங்கள், நல்லா டீக்குட்டில் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒரு அருமையான டோர் கொடுத்துருக்காங்க. இந்த தலைவாசல் வடக்கு பார்த்த தலைவாசலில் கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஸ்பேஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாலில் பாருங்கள், நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக அமைச்சிருக்காங்க. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அருமையாக அமைஞ்சிருக்கு. அதுபோக மேலே பாருங்கள், பால் சீலிங் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் லைட் கொடுத்து இந்த பால் சீலிங் ஒர்க்கு நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே சீலிங் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹாலில் மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வுட் ஒர்க் பாருங்கள், இது மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல டெய்லான பூஜா கப்போர்டு அமைஞ்சிருக்கு பாருங்க. இது கிழக்கு பார்த்து வச்சிருக்காங்க இந்த பூஜா கப்போர்டு. இப்போ நம்ம இந்த லிவிங் ஹாலோட ஸ்பேஸ் ஆப்போசிட் வால் பார்க்குறோம் பாருங்க. என்ட்ரன்ஸில் தலைவாசல் டோருக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில். அதுபோக கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரில் இந்த வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஹாலில் நல்லா தழும்ப மேலே சீலிங்கில் இந்த பால் சீலிங் ஒர்க்கு வித் மல்டி கலர் லைட்டோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 2 பெட்ரூமோட உள்ள வீடு. தரைத்தளத்தில் 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்த ஒரு பெட்ரூம், அது போக இங்கே பாருங்க, இது ஒரு பெட்ரூமு. மொத்தம் 2 பெட்ரூமோட இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். இது நம்ம இந்த பெட்ரூம் என்டர் ஆகிற இடத்துல இருந்து பார்க்குறோம். நல்ல ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. தளத்தில் அதே மாதிரி 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சேம் பேட்டர்னில் சேம் டிசைனில் ஒரு யூனிஃபார்மாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அட்டாச்சு ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பாருங்க, லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல டெய்லான ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட அமைஞ்சிருக்கு. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஜன்னல் வசதி ஒன்று இருக்குது பாருங்க. நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்லையும் ஃப்ளவர் டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்துருவோம். அதுக்கு முன்பு இங்கே பாருங்க, இது ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டில் தளத்தில் ஃபுல்லாக கிரிப்பான டைல்ஸு, அது போக பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு தேவையான ஜன்னல் வசதி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு எல்லாமே அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் இருக்குது, கப்போர்டு இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த பெட்ரூமில் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு நேராக அப்படியே அந்த பெட்ரூம் நேராக ஆப்போசிட் சைடில் இருக்க இந்த பெட்ரூம் பார்த்துருவோம்.
கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால வுட் ஒர்க் வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் அனுசரித்து பொறுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லையும் அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெட்ரிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் யூனிஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த பெட்ரூம்லையும் நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லையும் நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக சீலிங்லையும் இங்கே ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் மல்டி கலர் பெயிண்டிங்லாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமில் நம்ம வார்ட்ரோப் பார்த்துட்டோம். அது போக பாருங்கள் ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்டாக நல்லா இங்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்குது, தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் இருக்குது, ஜன்னல் வசதி இருக்குது, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க பாருங்க. இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப்ல இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சிருக்கு. அது போக தளத்துல எல்லாம் நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வால்லையும் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஒரு கான்செப்ட் பேட்டர்ல இந்த டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் இருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த டாய்லெட் விட்டு வெளியே வந்து நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு வருவோம். நம்ம இந்த வீட்டில் ஹால் பார்த்துட்டோம், 1க்கு 2 பெட்ரூமும் பார்த்துட்டோம். இப்போ மீண்டும் நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து இன்னும் பார்க்க வேண்டியது இந்த வீட்டில் கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். பாருங்க, கிச்சன் என்ட்ரன்ஸ் ஆர்ச் நல்லா கோல்டன்ல பெயிண்ட் பண்ணி பிஓபியில் அந்த ஆர்ச் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அருமையாக அமைஞ்சிருக்கு. அடுத்து 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது மாடலர் கிச்சன் செட்டப் உடைய திங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம். அண்டர் கேபினெட் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் செட்டப் உரிய திங்ஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரானைட்டில் எல் டைப்பில் மேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவரில் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிரானைட்டில் எல் டைப்பில் மேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து ஒரு ஜன்னல் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள் டைலான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிச்சன் வார்ட்ரோப்பு வித் கிளாஸோடைய அமைஞ்சிருக்கு. அது போக அடிஷ்னலாக இங்கே ஒரு கப்போர்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித் கிளாஸோட தான் அந்த கப்போர்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டில் பாருங்கள், லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. இது அருமையான மாடுலர் கிச்சன் செட்டப்போட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. சூப்பராக நல்லா மாடுலர் கிச்சன் செட்டப் அமைஞ்சிருக்கு. அது போக பாருங்கள் செப்பரேட்டாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால வந்து கிச்சனில் நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டோர் வெளியே வந்து பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்பவுண்ட் வால் காமிச்சு வாஷிங் மிஷினுக்காக இங்கே வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய குழா கனெக்ஷன் பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஒரு எம்எஸ்ல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட்லையும். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு மீண்டும் திரும்பி வந்துட்டோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றின ஹைலைட் பாயிண்ட்டை சொல்லுவோம். இப்போ நம்ம அதுக்கு முன்பு இந்த வீட்டுக்கு வெளியே வந்து லெஃப்டில் மாடியில் இருக்க மொட்டை மாடி பகுதியை போய் பார்த்துருவோம். மொட்டை மாடி ஃபுல்லாகவே கட்டோடுலாம் போயிடுச்சு, நீட்டாகவே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீட்டை பற்றின ஹைலைட் என்னென்னா, இது ஒரு மேற்கு பார்த்த மனையில் ஒரு 20 அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்த தலைவாசலோட கிட்டத்தட்ட ரோடு உட்பட 2.5 சென்ட் இடத்துல பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 770 சதுரடி பில்டிங் சதுரடியில் நல்ல நீர்வளம் மிக்க பகுதிங்க. போர் 300 அடி போட்டிருக்காங்க. முன்பக்கம் மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது. அது போக மாடுலர் கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துட்டாங்க. பால் சீலிங், இன்டீரியர், வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணிட்டாங்க. இந்த லேஅவுட்டுக்கு அப்ரூவல் உள்ள லேஅவுட்டு பாருங்கள். மேலே வரைய பில்லர்லாம் கொண்டு வந்து ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க.
பில்டிங்க்கு அப்ரூவல் ஆகியிருக்காங்க. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை ஓனர் 46 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. நன்றி நண்பர்களே.